ஒரு வீடியோ இது ஒன்று வைரல் ஆயிட்டு. அரசு மதுபானத்தில் புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த வீரன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் கேள்வி கேட்குறீங்க. ஏன் திடீர்னு இது மேலே அவ்வளோ கோபம் உங்களுக்கு? சாராய கடைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு பதிலாக சாராய கடைகளை திமுக அரசு அதிகப்படுத்துது ஒரு பக்கம். சரி, எப்படியோ தொலைஞ்சிட்டு போங்கடான்னு சொன்னால் தமிழில், அதாவது குடிக்கிறவனுக்கு ஒரு தமிழ் உணர்வோடு குடிக்கணுமா, அதுக்காக வேண்டி வீரன் அது வந்து அவ்வளோ ஒரு வீரமான ஒரு சரக்காம். அதுக்கு வீரன் அப்படின்னு ஒரு சரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அது என்ன விளம்பரம்னா, குறைஞ்ச விலை, நிறைய போதை, புதிய உதயம், வீரன் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் அது? கனிமொழி அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம், திமுக அரசு, அதிமுக அரசு சாராய கடையை திறந்து வச்சு நிறைய இளம் விதவைகளை உருவாக்கின்னு கவலைப்பட்டீங்களே அக்கா. இப்போ நீங்கள் வந்து வீரன் ஒரு சரக்கை கொண்டுட்டு வர்றீங்களே, குறைஞ்ச விலைங்கிறீங்களே, நிறைய போதைங்கிறீங்களே, எங்கள் அக்கா தங்கச்சி தாலியெல்லாம் அறுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எவன் எங்கே செத்தான்ன, எத்தனை விதவைகள் உருவானான்ன, எத்தனை இளம்பெண்கள் வாழ்க்கை அழிஞ்சு போனான்ன, நீங்கள் கல்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? தமிழ் பற்றில் ஒரு சரக்கு கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய குற்றமா? ஹிந்தியில் கொண்டாந்து கல்வெட்டுகள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியில் வச்சுக்கிட்டு இருக்கு கல்வெட்டெல்லாம். நீங்கள் எவ்வளோ பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினவங்க நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தில். ஆனால் இப்போ எந்த கல்வெட்டில் இருக்கிற சாலைகளில் இருக்கிற எந்த இந்தியும் அழிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் சரக்கில் மட்டும் தமிழை கொண்டு வருவீங்களா? இந்த திராவிட மாடல் அரசுகள், அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் தேமுக என்னென்னமோ சொல்கிறாங்களே, இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, தேர்தலை வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. ஐபிஎல் கிரிக்கெட் இருக்குல்ல, என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டில் யார் ரன்னு அதிகமாக எடுக்கிறானோ அவனுக்கு ரேட்டு அதிகம். அது மாதிரி யாருக்கு வாக்கு அதிகமாக இருக்கோ அவனுக்கு ரேட்டு அதிகம். வாக்கு குறைச்சிருக்கிறவனுக்கு கொஞ்சம் குறைச்சி ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி ஏலம் எடுத்துக்கிறாங்க. உங்கள் தொகுதிக்குள்ளாக இந்த மாதிரி பண நடமாட்டம் வந்து தொடங்கிட்டாங்களா? இல்லை அதுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டுட்டு போக போகிறீங்க? யார், எந்த கட்சி? சீமா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குதுங்க. அப்போ இதுதான் உண்மையாக தமிழ்நாட்டோட, இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். விழுப்புரம் நாம் தமிழர் கட்சியினுடைய விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்புக்குரிய இயக்குனர் மு கலைஞர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அண்ணன். இரவு 12:10 மாலையிலிருந்து உங்களோடு இருக்கிற ஓய்வில்லாத அலைச்சல், தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு, வாக்கு சேகரிப்பு இப்படின்னு இருந்துட்டு சரி அதான் வந்து உட்காந்து பேசி எடுத்துட்டு இருக்கிறோம். சரி, ஒரு வீடியோ இது ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. சரி, அரசு மதுபானத்தில் புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த வீரன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் கேள்வி கேட்குறீங்க. ரொம்பவும் அந்த கேள்விகள் நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்குது. சரி, அரசு தரப்பில் இதற்குத்தானே அந்த மக்கள் வாக்களித்து உங்களை கொண்டு வந்தாங்க, இதை கொண்டு வர்றதுக்கு தானே, புது ரகத்தை கொண்டு வர்றதுக்கு தானே அப்படின்ற கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்குறீங்க. ஏன் திடீர்னு இது மேலே அவ்வளோ கோபம் உங்களுக்கு? இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு பெரிய ஒரு நீலி கண்ணீர் வடித்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. என்ன கொடுமை இந்த கொடுமை. திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடுமைக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். திமுககாரர்கள் நடத்துகிற சாராய ஆலைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் படிப்படியாக நான் மூட வச்சிருவேன். இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பேசினாங்க. ரொம்ப கவலைப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் விதவைகளை நினச்சி கவலைப்பட்டாங்க. அப்போ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, அடேங்கப்பா இந்த பொண்ணுக்கு பெண்கள் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்குது, இதுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம வீட்டில எல்லாம் வந்து ஒரு நல்ல இது ஏற்படும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஓட்டு போட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்போ 3 வருஷம் ஆக போகுது. அவங்க திமுககாரங்க தான் பெரும்பாலான ஆலைகளை நடத்துகிறாங்க. அந்த ஆலைகளெல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஆலைகளை உருவாக்குறாங்க கனிமொழி அம்மையார். அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா, சாராய கடைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு பதிலாக சாராய கடைகளை திமுக அரசு அதிகப்படுத்துது ஒரு பக்கம்.
சரி எப்படியோ தொலைஞ்சிட்டு போங்கடான்னு சொன்னால் தமிழில், அதாவது குடிக்கிறவனுக்கு ஒரு தமிழ் உணர்வோடு குடிக்கணுமா. அதுக்காக வேண்டி வீரன், அது அது வந்து அவ்வளோ ஒரு வீரமான ஒரு சரக்காம். அதுக்கு வீரன் அப்படின்னு ஒரு சரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அது என்ன விளம்பரம்னா, குறைஞ்ச விலை, நிறைய போதை, புதிய உதயம், வீரன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது என்ன அர்த்தம்? அதுக்கு நாட்டுக்கு எப்படிப்பட்ட உதயத்தை வந்து கொடுக்குறோன்னு எடுத்துக்கலாம்ல. அதான் சொல்கிறேன். அப்போ நம்ம அம்மையார் கனிமொழி அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம், திமுக அரசு, அதிமுக அரசு சாராய கடையை திறந்து வச்சு நிறைய இளம் விதவைகளை உருவாக்கின்னு கவலைப்பட்டீங்களே அக்கா, இப்போ நீங்கள் வந்து வீரன் ஒரு சரக்கை கொண்டுட்டு வர்றீங்களே, குறைஞ்ச விலைங்கிறீங்களே, நிறைய போதைங்கிறீங்களே, எங்கள் அக்கா தங்கச்சி தாலியெல்லாம் அறுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் கேட்குறேன். இந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? எவன் எங்கே செத்தான், எத்தனை விதவைகள் உருவான, எத்தனை இளம்பெண்கள் வாழ்க்கை அழிஞ்சு போனா என்ன, நீங்கள் கல்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இதை கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இவங்கள மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து இந்த கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. இல்லை, கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அரசு குறைஞ்சபட்சம், ஆமாம் அண்ணன், குறைஞ்சபட்சம் இது போன்ற வந்து குறைஞ்ச விலையில நீங்க ஒரு மதுபானத்தை அதிக போதையோட கொண்டு குறைந்த போதை, குறைந்த விலை, குறைந்த போதை, புதிய உதயம் அப்படின்னு நீங்க கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இளம் பிள்ளைகள், கல்லூரியில படிக்கிற பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் இந்த குறைச்ச விலைக்கு இதை வாங்கி குடிச்சிட்டு அதிகம் போதையில செத்து போவானுங்க. அப்போ இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்த வேண்டிய, எதிர்த்து அறிக்கை கொடுக்க வேண்டிய, எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தார்மீக கடமை கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இல்லையான்னு நான் கேட்குறேன். யார் கூட்டணியில் இருக்கிறவங்க? யாருக்கு? விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, காங்கிரஸ் கட்சி இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு. 10 கோடி 15 கோடி நீங்க கொடுப்பீங்களா அண்ணே? அப்போ மக்கள் நலன்கிறதே சுத்தமா இல்லையா? இல்லையே, இருந்தால் நாங்கள் கேட்டுருவோம். 10 கோடி 15 கோடி நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறோம். இல்லை, 10 கோடி 15 கோடி திமுக, சிபிஐ, சிபிஎம்முக்கு கொடுக்குது, புரியுதுங்களா? அவர்களும் வந்து கொஞ்சம் கூட வந்து வெக்கம் இல்லாமல் அதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் திமுக கணக்கு கொடுக்கும்போது காட்டி கொடுத்துருச்சு, புரியுதுங்களா? வேறு வழியே இல்லாமல் நாங்கள் யோக்கியர்கள்னு வேஷம் போட்டுட்டு இருந்தவங்க மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு போயிட்டாங்க. பட் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு விளைவிக்கிற ஒரு விஷயத்த தமிழில் கொண்டு வராங்கங்க. ஊரில் உள்ள கடை பூரா ஆங்கிலத்தில் இருக்கு, தங்கிலத்தில் இருக்கு எல்லாம், புரியுதுங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, ரமேஷ், அந்தீஸு, சதீஷு அப்படின்னு. எதுவுமே தமிழில் இல்லை, வாயில நுழையாத பேராக இருக்கு, எல்லாம் சமஸ்கிருத பேர்கள். தமிழ் பற்றில் ஒரு சரக்கு கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய குற்றமா? அதையெல்லாம் மாற்றுங்க ஏன்னு சொன்னால், ஹிந்தியில் கொண்டாந்து கல்வெட்டுகள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியில் வச்சுக்கிட்டு இருக்கு கல்வெட்டெல்லாம். நீங்கள் எவ்வளோ பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினவங்க நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தில். ஆனால் இப்போ எந்த கல்வெட்டில் இருக்கிற சாலைகளில் இருக்கிற எந்த இந்தியும் அழிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் சரக்கில் மட்டும் தமிழை கொண்டு வருவீங்களா? இது எப்படி நியாயம்? இது ஏற்க முடியல. அதனால நான் வந்து மக்கள் மன்றத்தில் இதை வைக்கிறேன். இவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? இவர் வந்து அரசாங்க ப்ராப்பர்ட்டியை இவர் வந்து இழிவு பண்ணுறாரு, மக்கள் மத்தியில் வந்து வீரன்ற சரக்கு பாட்டில் நீங்கள் வச்சுட்டு பேசுறதால கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து இவர் கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு நம்ம மேலே வழக்கு கூட தொடுப்பாங்க. பட் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படலை. மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இவர்களுடைய நோக்கம் என்ன. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னவங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அதையே இவங்களும் செய்கிறாங்க அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால நான் பேசுகிறேன்னே. நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது மக்கள் மத்தியில் என்ன ஒரு ரியாக்ஷன் வருது? ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு அம்மா வந்து கதறி அழுதுச்சு. என்னன்னா, என் புருஷன், நீ பேசுறது உண்மை தம்பி, என் புருஷன் வந்து இந்த வீரனை வாங்கி குடிச்சிட்டு அவன் வீரத்தை கொண்டாந்து என் மேலேயும் என் பிள்ளைய மேலேயும் காட்டுறான். இந்த கழுத்தில் வெறும் கயிறு மட்டும்தான் கிடக்கு, இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறான் என்ன அப்படின்னு ஒரு அம்மா அழுது மண்ணை மாதிரி தூத்துது. யார? ஸ்டாலினை. அவன் வம்சமுத்து போவானா, அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அவன் குடும்பமே நாசமாக போயிடும். என் குடும்பம் அம்மா அப்படி பண்றாங்க. அந்த அம்மா வந்து மண்ணை மாதிரி இறக்கிது, ஸ்டாலினை திட்டுது.
அப்போ கொஞ்சமாவது வந்து மக்களுக்கு மேலே கொஞ்சமாவது ஒரு 10% அக்கறை இருக்கணும்னா ஆள்ற அரசுக்கு. சுத்தமாக அக்கறையே இல்லாமல் காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கம்னா இந்த சாபங்கள்லாம் உங்கள் வம்சத்தை வேற ஒருத்தரும் உங்கள் வம்சத்தை நாசமாக்கிறோம். அது மட்டும் அந்த அம்மா கலங்கி அழுது மண்ணவாரி தூத்துன போது நான் உண்மையாக அப்படி தான் நினச்சேன். இப்போ தேனியில் வந்துட்டு பணமழை அப்படின்னு சொல்லிட்டு மாலை நாளேடுகள்லாம் வந்து ஆளுங்கட்சி நாளேடுகளை அதை பற்றி போகுது. தேனியில் பணமழை, அங்கே வந்து யார் நிற்கிறதுன்னு தெரியும், டிடிவி தினகரன் அவர், அதனால் பணம் மழை அப்படின்றாங்க. அப்போ மற்ற இடத்துலலாம் இவர்கள் பணம் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இங்கே வந்து சாதாரணமாக தூறல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா இடத்துலையும் பணம் மழை தான். சில இழிச்சவங்க தெரிகிறது மாதிரி ஏதாவது பண்ணிவிடுறாங்க. பாருங்க, இப்போ என்னோட தொகுதி எடுத்துங்க, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி. இது வரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி யாரும் மக்களை சந்திக்கல. யாரும் மக்களை சந்திக்க போற இடத்துல எல்லாம் வந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லா மக்களையும் நான் போற இடத்துல எல்லாம் கேட்குறேன், யாரும் வரல, நீங்க தான் வர்றீங்க, நீங்க தான் வர்றீங்கன்னு அந்த மக்கள் கிராம பகுதிகளில், கிராமப்புறங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள்ல எல்லா கிராமப்புறங்களையும் கிட்டத்தட்ட நாளைக்கு நாளைய 2 நாளில் கவர் பண்ணிடுவேன். நாளைக்கு திருக்கோவிலூர், நாளைய மறுநாள் வந்து உளுந்தூர்பேட்டை போயிட்டேன்னு வச்சுங்க, 3வது ரவுண்டு. அது கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லையும் என் பாதம் பட்டு விட்டது. எல்லா கிராம மக்களையும் ஒரு தடவை நான் சந்திச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நாங்கள் ராப்பகலாக வேலை செய்கிறோம். இவங்க எந்த கிராமத்துக்காவது வந்தாங்களா, வேற யாராவது வந்து ஓட்டு கேட்டாங்களான்னு எல்லா இடத்துலையும் கேட்குறோம், எங்கேயுமே வரலேங்கிறாங்க. அப்படின்னா எந்த தைரியத்தில் அவங்க இருக்காங்க? நான் ஒன்று சொல்கிறேன்னே, இந்த திராவிட மாடல் அரசுகள், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தேதிமுக என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, தேர்தலை வியாபாரமாக ஆக்கிட்டாங்கண்ணே. தேர்தலை வியாபாரமாக எப்படி ஆக்குனாங்கன்னா, கூட்டணிக்கு ஒரு காசுண்ணே. ஐபிஎல் கிரிக்கெட் இருக்குல்லண்ணே, ஐபிஎல் கிரிக்கெட்டில் யார் ரன்னு அதிகமாக எடுக்கிறானோ அவனுக்கு ரேட்டு அதிகம். அது மாதிரி யாருக்கு வாக்கு அதிகமாக இருக்கோ அவனுக்கு ரேட்டு அதிகம், வாக்கு குறைச்சிருக்கிறவனுக்கு கொஞ்சம் குறைச்சி. ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி ஏலம் எடுத்துக்கிறாங்க. புரியுதுண்ணா உங்களுக்கு? பேரம் பேசுறது. இப்போ வந்து பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவா பாஜகவா பேரம் பேசுறது, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுறது. இது ஒரு வியாபாரமா? ஐபிஎல் கிரிக்கெட் வியாபாரம். இந்த வியாபாரம் முடிஞ்சு கூட்டணியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள்கிட்ட வாக்கை எப்படி வாங்குறது, அதுக்கு ஒரு வியாபாரம், அதுக்கு ஒரு காசு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப கிராமப்புறங்களாக இருந்தால் 200 ரூபா, கொஞ்சம் டவுனாக இருந்தால் 500 ரூபா, இப்படி பிரிச்சுக்கிட்டு காசை கொடுக்குறது. காசு கொடுக்கறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அவங்கள்ட்ட இருக்குது, கடைசி கிராமம் வரைக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது தேர்தலை மக்களை சந்தித்து மக்கள் நலனுக்கான கருத்துக்களை சொல்கிறதுங்கிறதுலேருந்து வெளியேறிட்டாங்க. யார்? திராவிட சித்தாந்தவாதிகள், இந்த கூட்டணி ஒட்டுண்ணிகள், அதிலிருந்து வெளியேறிட்டாங்க. மக்களுக்கு சரியான கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறதோ, கொள்கைகளை முன்வைக்கிறதோ, மக்களுக்கு இந்த நன்மைகளெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குற அது வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து இனிமே அது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அது எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லை. நேராக பணத்தை கொடுத்து ஓட்டை வந்து வாங்கிடுறதுங்கிற ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்போ தேர்தல்னு வந்தாச்சுனாவே 2 வியாபாரம். ஒரு வியாபாரம் ஐபிஎல் கிரிக்கெட் வியாபாரம், யார் அதிகம் ஓட்டு இருக்குதோ அவங்களுக்கு அதிகம் இடங்கள் கொடுக்கறது. அதிகம் கூட்டணி கட்சின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டணினா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் நலன் சார்ந்து கூட்டணி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சரி, கொள்கை கோட்பாட்டுக்காக கூட்டணிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ எதுக்கு கூட்டணிக்கு போகிறாங்க? கூட்டணிக்கு எதுக்கு போகிறாங்கன்னா சீட்டுக்கும் நோட்டுக்கும் போகிறாங்க. அது என்ன சீட்டுன்னா தெரியுது உங்களுக்கு, 1 இடம் 2 இடம் 5 இடம் அப்படின்னு சீட்டு கொடுக்குறாங்க, ரைட்டு. அது என்ன நோட்டுக்கு? ஒரு சீட்டுக்கு இவ்வளவுன்னு பணம் இருக்குண்ணே. ஒரு சீட்டுக்கு 25 கோடி. யார் கொடுக்கணும்னா யார் அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாங்களோ அவங்க கொடுக்கணும். உதாரணத்துக்கு திமுக தலைமை ஏற்றுச்சுன்னா திமுக தான் கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை சீட்டு கொடுக்குதோ ஒரு சீட்டுக்கு 25 கோடி வீதம் கொடுக்கும். 5 சீட்டு கொடுத்தா 125 கோடி கொடுக்கும். 2 சீட்டு கொடுத்தா 50 கோடி கொடுக்கும். நம்ம வைகோ ஐயா மாதிரி ஒரு சீட்டு வாங்கிட்டு ஒதுங்குனா 25 கோடி கொடுக்கும். அவர் நிலைமையை பாருங்க. இது உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா, இதை பற்றி வளர்னதே ஐயா வைகோ தான். கொஞ்சம் வயசாகி போச்சுல்ல, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி வீரமாக வந்து பேட்டி கொடுக்கும்போது
இன்னும் தொகுதியும் தொகையும் முடிவாகவில்லை அப்படின்ட்டாரு. இல்ல அவர் வெள்ளந்தி எதையும் உணர்ச்சிவசப்பட்டு வெளில சொல்லிடுவார் அவர். தொகுதி முடிவாகல, அது என்னடா தொகையும் முடிவாகல, டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு இல்ல அது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இன்னொரு வெள்ளந்தி இருக்காங்க. அது யாரு தெரியுமில்ல? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி. அது யாருன்னா நம்ம விஜயகாந்த் ஐயாவோட மனைவி. அவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோம், நாங்க கேட்ட சீட்டையும் கொடுத்தாங்க, கேட்ட காசும் கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு அந்த அம்மா வேற சொல்லுது. அப்போ கூட்டணிங்கிறதே வியாபாரங்கிறது உங்களுக்கு விளங்கு தானே? அதனால இது ஒட்டு மொத்தமா மக்களுக்கான கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. காசு கொடுக்கறதுங்கிறது அவங்கள பொறுத்தவரை நியாயம். மக்களும் என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க தெரியுமா? தேர்தல் வந்தா நமக்கு காசு கொடுப்பாங்க, அப்பா நீங்களாம் எதுவும் காசு கொடுக்க மாட்டீங்களாப்பா? கிளவிங்க எல்லாம் யாரு, எந்த கட்சி, சீமானா, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குதுங்க. அப்போ இதுதான் உண்மையா தமிழ்நாட்டோட, இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. உங்கள் தொகுதிக்குள்ளாக இந்த மாதிரி பண நடமாட்டம் வந்து தொடங்கிட்டாங்களா, இல்லை அதுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டுட்டு போக போகிறீங்க? அண்ணே, பணம் கொடுக்கறதுங்கிறது உறுதிண்ணே. 3 கூட்டணியுமே பணம் கொடுக்க போகுது. பாஜக கூட்டணியும் கொடுக்க போகுது, அதிமுக கூட்டணியும் கொடுக்க போகுது. இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேன்னே, பாஜக கூட்டணிக்கு சவால் விடுறேன். திமுக உறுதியா காசு கொடுக்க போகுது. உண்மையாவே திமுக நீங்க எதுக்குறதா இருந்தா எங்க பார்ப்போம், உங்க கேடரை வச்சு கையங்களவுமா பிடிச்சி அவங்கள தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து, திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா தானே தேர்தலில் நிற்கிது, விசிகாவை தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணுங்களேன் பார்ப்போம். ஒரு 50 இடத்துல பிடிங்க பார்ப்போம். முடிஞ்சா நீ பிடிக்க மாட்ட, ஏன்னா நீ அந்த வேலையை தான் செய்ய போற. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா பிடிங்க பார்ப்போம். பிஜேபி வந்து தூய்மைவாதம் பேசுது இல்லை, நாங்க அப்படிங்குது இல்ல. அப்போ திமுக சீட்டுக்கு காசு தாண்டா கொடுக்க போகுது, அதிமுக காசு தான் கொடுக்க போகுது. நீங்க இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நீங்க வந்து வலுவான கட்டமைப்போட தானே இருக்கிறீங்க. கிராமமா உங்க ஆளுங்களை வச்சு பணம் கொடுக்கும்போது கையங்களவுமா பிடிக்க பார்ப்போம். பிடிச்சி தேர்தல் ஆணையத்தை ஒரு 50 இடத்துல பிடிச்சி தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைச்சோம்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காம எங்க போகுது? பாரதிய ஜனதா கட்சி சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கும் சொல்றேன், அந்த கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கும் சொல்றேன். செய்யுங்க பாப்போம். செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதே குட்டையில உருண மட்டை. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால தேனியில வந்து பணமழை பொழிஞ்சுதுன்னா தமிழ்நாடு முழுதும் பணமழை தான் பொழியுது. எந்த ஊர்ல எந்த தொகுதியில வந்து திமுக காசு கொடுக்கல, எந்த தொகுதியில அண்ணா திமுக காசு கொடுக்கல சொல்லுங்க பாப்போம். எல்லாம் காசு கொடுக்க தான் செய்யறாங்க. தேனியில மட்டுமா மழை பெய்யுது? எல்லா தொகுதியிலும் தான் மழை பெய்யுது. இது வரைக்கும் என் தொகுதியில மத்தியில எப்படி நாம் தமிழர் கட்சி பணமே கொடுக்காம நம்ம வந்து என்ன செய்ய முடியும் கேள்வி இருக்குது இல்ல. மக்கள் வந்துன்னு நான் வந்து முன் வைக்கிறேன் மக்கள்கிட்ட, பணம் வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை நீங்க கேள்வி கேட்க முடியாது. பணம் வாங்கினீங்கன்னா நீங்க கற்பனை காண்றீங்கல்ல, என்ன மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பணம் ஓட்டுக்கு காசு வாங்கினீங்கன்னா உன் பிள்ளையும் கஷ்டப்படும். ஒரே வார்த்தை ஒன்று. இன்னொன்னும் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது குற்றம், கொடுத்த காசை ஓட்டுக்கு கொடுத்த காசை வாங்குறது பெரும் குற்றம். புரியுதுங்களா? ஒரு ஆளு ஒரே ஒரு வேட்பாளர் 15 லட்சம் பேருக்கும் காசு கொடுத்து 15 லட்சம் பெரும் குற்றவாளிகளை உருவாக்குறான். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால அந்த ஒரு குற்றவாளி இருக்கான்ல, அவனை தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கு. சரியான வாய்ப்புன்றீங்க? சரியான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கொடுக்குற காசை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டு அவனை தோற்கடிக்கிறது மூலமா அவனை நீங்க தண்டிக்க முடியும் அப்படின்னு நான் மக்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? சரியான பதில். ஆமா. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீலகிரி தொகுதியில சாயங்காலம் வரும்போது இப்ப கிடைச்ச தகவல், நீலகிரி தொகுதியில வந்துட்டு ஆர் ராசா அவருடைய தினசரி தேர்தல் செலவு கணக்கை வந்து குறைச்சி காட்டணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி சரவணன் அவருக்கு வந்துட்டு அதை உத்தரவு போடுறது மாதிரி கண்டிக்கிறாங்க, மிரட்டி செய்ய சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த அதிகாரி கீழ்நிலை அதிகாரிக்காரில் துணை ஆணையர் அவர் வந்து நேராக தேர்தல் ஆணையத்தில் புகார் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆர் ஆசானுடைய தேர்தல் செலவு கணக்கு வழக்கை குறைச்சி காட்ட சொல்கிறாங்க, என்ன மிரட்டுறாங்க அந்த அம்மா கலெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எது சொல்ல வருது, நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க? திராவிட மாடல் அரசு எப்பவுமே இப்படி தான் பண்ணோம். பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கம் இருக்குல்ல, அதை தான் கையில் வச்சுக்கும். கையில் வச்சுக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை அதை பயன்படுத்தும்.
தவறாக பயன்படுத்தும். இதுதான் திராவிட மாடல் அரசோட புத்தி. புரியுதுங்களா? அந்த வகையில் தான் அந்த மாவட்ட கலெக்டரை தான் கையில் வச்சுக்கிட்டு ராசாவை வெல்ல வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஏதோ நேர்மையான அதிகாரியாக இருப்பான் போல இருக்கு, கீழே இருக்கிற அதிகாரி. அவன் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற போது அவனை போய் மிரட்டுறது. இது வந்து திமுக தொடர்ச்சியாக செய்கிறது தானே. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நாமினேஷன் பண்ணியிருந்தோம். நாமினேஷன் பண்ணும்போது அது ஒவ்வொரு வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி அறிவிச்சிட்டு வரும்போது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் மீது கேள்வி எழுப்புறாங்க பாமக. அவர் போன தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தார். திமுக கூட்டணியில் இருந்து என்னைக்கு ரிசீவ் பண்ணார்? திமுக கட்சியில் இருந்தார், திமுக உறுப்பினராக, திமுக நாடாளுமன்ற வேட்பாளராக சின்னத்துல தான் இருந்தார். அவர் என்னைக்கு திமுக இருந்து ரிசைன் பண்ணாருன்னு எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. தேதி வேணும். அதுக்கப்புறம் என்னைக்கு விசிகால சேர்ந்தாரு திரும்ப அப்படிங்கிற தேதி எங்களுக்கு வேணும். இப்ப எந்த கட்சியில அவர் இருக்காரு? உறுப்பினரா? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சரி, உறுப்பினர் அட்டையை காட்டணும் எங்களுக்கு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தார் அவரு? கூப்பிட்டு ரவிக்குமாரை கூப்பிட்டு கேட்டாரா? ரவிக்குமார் அந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்லை. அவரோட பிரதிநிதிகள் தான் இருந்தாங்க. அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சு. உடனே அன்னைக்கே ஏற்கப்படுது. அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? மக்கள் கிட்ட சுத்தமா நம்பிக்கை கிடையாதுங்க. சுத்தமா நம்பிக்கை கிடையாது. தேர்தல் ஆணையம் என்பது மக்கள் விரோத அமைப்பு. அந்த அமைப்பின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படி அந்த அமைப்பு நேர்மையான அமைப்பா இருந்திருந்ததுன்னா, அந்த அமைப்பு உண்மையான அமைப்பா இருந்திருந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து எங்களுடைய சின்னம், விவசாய சின்னத்தை பிடுங்கியிருக்காது. நான் கேட்குறேன், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளோட சின்னத்தை நீ வந்து ஃப்ரீ சின்னத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் பானையை வைக்கல? ஏன் மாம்பழத்தை வைக்கல? ஏன் பம்பரத்தை வைக்கல? ஏன் பேட்டரியை, டார்ச் லைட்டை ஏன் வைக்கல? அதெல்லாம் வைக்காம ஃப்ரீ சின்னத்தில் வந்து நீங்கள் வந்து விவசாய சின்னத்தை மட்டும் ஏன் வச்சிங்க? ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒதுக்கியாச்சு தமிழ்நாட்டில், திரும்ப கொண்டு ஃப்ரீ லிஸ்ட்டில் வச்சு ஏன் வச்சிங்க? சுயேட்சையாக அந்தந்த தொகுதிக்குள்ளே தனியாக கொடுக்கறது எப்படி நியாயம்? அப்போ தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுடைய எண்ணத்துக்கு, பாஜகவினுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுது, திமுகவின் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. ஆளுங்கட்சிகளுடைய கைப்பாவையா அது இருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. என்ன வேணா செய்வாங்க அவங்க. சரி, இப்போ சமீபத்தில் நெல்லைக்கு வந்த ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய இதுவாக இருக்கிற ராகுல் காந்தி பேசும்போது தமிழ் மீது, தமிழ் மக்கள் மீது, தமிழ் மொழி மீதும் அதீத பற்று கொண்டு அவர் பேசியிருக்கிற அந்த வசனங்கள்லாம் வந்து இந்த மண் மீது ஒரு பெரிய இது எனக்கு இருக்குது, மக்கள் மீது, தமிழ் மீது, மொழி மீது, இனத்தின் மீது. உடனே மோடி வந்து தமிழ் மக்களை தொட்டு பார்க்க முடியாது, தனித்துவமானவர்கள் இவர்கள், இந்த தமிழ் மேலே நான் என்னுடைய இதுவாக நான் பார்க்குறேன், இந்த தமிழ் மேலே அவ்வளோ பாசமாக, இந்திய மொழிகளில் தமிழுக்கு தனித்துவமான ஒரு இடம் இருக்குது, அவ்வளோ அப்படிலாம் பேசுகிறாரு. அந்த பக்கம் மோடி வந்து கிட்டத்தட்ட அதே தான் பேசுகிறாரு, எனக்கு தமிழ் தெரியலன்னு அழுவாத குறையாக ரொம்ப கவலையாக சொல்லி நான் விரைவில் கற்றுக்கிட்டு ஐநா வரைக்கும் நான் போய் பேசணும், இந்த தமிழ் மக்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவரும் சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேரும் வந்து குள்ள நரிகள். ஒரு நரி வந்து சொன்னிச்சான், ஒரு ஆட்டு மந்தையை பார்த்து சொன்னிச்சான், என்னை மட்டும் நீங்கள் வந்து தலைவனாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து குளிர்காலத்தில் கம்பளி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ஆட்டு மண்டையெல்லாம் அடே அப்பா இவர் நம்ம குளிர்காலத்தில் கம்பளி தருவார்னு. அந்த ஆடுங்களுக்கு தெரியாது, அந்த ஆட்டெல்லாம் கொன்று தான் முடியை எடுத்து கம்பளி தயாரிக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லி அந்த ஆடுங்களுக்கு தெரியாது. அதுபோல தான் தமிழர்களை ஏமாற்றி விட முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நம்புறாங்க. தமிழ் மொழியை பேசினால் தமிழன் எதில் உணர்ச்சி வசப்படுவான்னு கேட்டிங்கன்னா, எதில் ஒன்றிணைவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மொழியில் கை வச்சிங்கன்னு வைங்களேன் கோபமும் படுவான், அவன் மொழியை பாராட்டி பேசினீன்னு வச்சுங்க அவன் வந்து அதில் நெகிழ்ந்தும் போவான். அதனால் நான் இப்போ ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறேன், ஐயா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சிங்களே ஸ்ரீலங்காவில், அப்போ தெரியாதா தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு குறித்து அப்போ உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாதகங்கள் செஞ்சீங்கன்னு தெரியணும்னா மதிப்புக்குரிய ஐயா வைகோ ஐயாவை கேளுங்க. ஐ அக்யூஸ்ட் யூ அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மன்மோகன் சிங்கை பார்த்து கேள்வி எழுப்பினாரு. தமிழ் இனத்தை அழித்தவர்கள் நீங்கன்னு குற்றம் சுமத்தினாரு.
அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாரு. துரோக வேலையை செய்த சண்டாளிகள் அப்படின்லாம் சொன்னார்ல, அந்த புத்தகத்தை ஐ அக்யூஸ்ட் யூ புத்தகத்தை வாங்கி படிச்சு பாரு. பல நெடுமாறன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்துக்கு செய்த பெரும் துரோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வாங்கி ராகுல் காந்தி முதல்ல ஒரு தடவை படிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தமிழ் இனம் தமிழ் மொழி குறித்து பேசுற யோக்கியதை உங்களுக்கு அப்பதான் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில ஸ்ரீலங்கா இராணுவம் 900 பேருக்கு மேல வந்து என்னுடைய மீனவ தமிழ் சொந்தங்களை சுட்டு கொன்னிச்சு. அப்ப எங்க போயிருந்தீங்க நீங்க? அப்ப தெரியாதா உங்களுக்கு தமிழனுடைய பெருமை பத்தி தெரியாதா? உலகத்தின் மூத்த குடிங்கிறது அன்னைக்கு தெரியாதா? உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழிங்கிறது அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எங்க இருந்து உங்களுக்கு அந்த பாசம் புட்டுக்கிட்டு வருது? தமிழனை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற குள்ள நெறித்தனமா? அந்த குள்ள நெறித்தனம் அயோக்கியத்தனம். இது ஏற்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஐயா நரேந்திர மோடி ஆடு, அதாவது என்னன்னா மிக மோசமான ஒரு குள்ள நெறி நரேந்திர மோடி. எந்த மாநிலத்துக்காவது தமிழ் மாநிலத்துக்கு வந்தது மாதிரி இந்த வருஷத்துல எங்கேயாவது போயிருக்காரு அந்த ஆளு? சொல்லுங்க பாப்பா. இல்ல. மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் சொல்றேன், தமிழர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் ரொம்ப சிறந்தவங்க. நீங்க போடுற நாடகத்தெல்லாம் அது நாடகம்னு நேருக்கு நேரம் தெரியும், எங்களுக்கு பச்சை தெரியுது இது நாடகம்னு. புரியுதா உங்களுக்கு? அதனால இவர்கள் தேர்தல் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தமிழர்கள் மேல பாசம் வருமா? 13 பேரை சுட்டு கொன்னானே உங்க ஆட்சியில தானே ஐயா நரேந்திர மோடி அவர்களை 13 பேரை சுட்டு கொன்னீங்க தூத்துக்குடியில. அன்னைக்கு ஒரு இரங்கல் செய்தி நீங்க வெளியிட்டீங்களா? மழை வெள்ளத்துல சென்னையில மக்கள் தத்தளிச்சாங்க. 4 மாவட்டம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில மக்கள் 1 மாசம் தத்தளிச்சாங்கல்ல. நீங்க எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கல்ல? ஒரு தடவை ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா? நீங்க போறது 2வதுன்னு தமிழ்நாடு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா? சொல்லுங்க பாப்பா. இது அதற்கான அந்த பாதிப்புகளுக்கான நிதியை கேட்டு தமிழ்நாடு அரசு எவ்வளவு அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்குது இன்னைக்கு வரைக்கும். அது என்னன்னு ஏறிட்டு பார்த்தீங்களா? யாருக்கிட்ட நடிக்கிறீங்க? வந்து தமிழர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு நீலி கண்ணி விடுறீங்களா நீங்க? சரி, தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக 2 நடிக்குது. சரி, திராவிட கட்சி அண்ணா திமுக, அதாவது இந்த திராவிட அரசியலை எப்படி உருவாச்சு தெரியுமா அண்ணா? தேசிய கட்சிகளை நாங்கள் ஏற்கவில்லை, தேசிய கட்சிகளை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி உருவானது தான் இந்த திராவிட அரசியல். சரியாண்ணே? ஆனா இன்னைக்கு அந்த தேசிய கட்சிகளோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு தோல்ல கை போட்டுக்கிட்டு நேரடியா ஒரு உறவு, மறைமுகமா ஒரு உறவு, கள்ள உறவு. நேரடியா இருக்கிறது மனைவினா கள்ள உறவு வச்சிருக்கிறது வந்து பப்பாட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காங்கிரஸோடவும் பாரதிய ஜனதா கட்சியோடவும் உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக. அதனால திமுகவுக்கும் இந்த ஆரிய சக்திகளான பாஜக காங்கிரஸுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. 2 ஒண்ணுதான். புரியுதுங்களாண்ணே? இப்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக நீதி பேசுது 2 கட்சியும். திமுகவும் பேசுது, பாஜகவும் சமூக நீதி பேசுது, காங்கிரஸும் சமூக நீதி பேசுது, திமுகவும் சமூக நீதி பேசுது. வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்களே, அதுதான் உங்க சமூக நீதமா? நீ என்ன நடவடிக்கை எடுத்த? நான் கேட்கிறேன். உயிரோட வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனீங்களே குஜராத்தில். எத்தனை இஸ்லாமிய பிள்ளைகளை வந்து கொலை பண்ணீங்க? மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு ஒருத்தன் அடிச்சே கொன்னீங்களே, அதுதான் சமூக நீதியா? நான் கேட்குறேன். அப்போ சமூக நீதிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. நம்ம இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட், இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஐயா ராமதாஸ் ஐயாவை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு நாட்டின் பிரசிடெண்ட்டை கோயிலுக்குள்ள விடாம கோயிலுக்கு வெளியில உட்கார வச்சு சாமி கும்பிட வச்ச ஈன பசங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த நரேந்திர மோடி போன்றவர்கள். அவர்கள் சமூக நீதியா? அவங்க சமூக நீதி, நீங்க சமூக நீதி பேசுன நீங்க அவர்களோட போய் எந்த வகையில கூட்டணி சேர்ந்தீங்க நீங்க? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அம்மையார் முர்மு அவர்கள், இந்தியாவினுடைய பிரசிடென்ட் முர்மு அவர்களை நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ராமர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. அப்ப இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி காவலர்னு சொன்னமே ராமதாஸ் ஐயாவை. அப்போ எந்த அடிப்படையில் நீங்க போய் பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அப்போ கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதா? ஒன்லி காசு தானே எல்லாமே?
அதே தான் திமுகவுக்கு நான் சொல்றேன். அதே தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நடந்திருக்குன்னா, கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி 2 பேருமே வந்துட்டு கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்னு. மரியாதை இல்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு கொடுப்பதில்லை, அழைக்கிறது இல்லை, மேடையில் வந்து எங்களுக்கு நடக்கிறதுல முக்கியத்துவம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணின்னு தான் இருக்குது. தேர்தல் வரைவு அறிக்கை வெளியிறதுல எங்களை கூப்பிட்றதில்லை. மொத்தத்தில் நிராகரிக்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், கூட்டணி தர்மத்தை விட அப்படின்னு சொல்லி விலகுவதாக இன்று மாலை அறிவித்திருக்காங்க. இது வந்து என்னுடைய தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நம்முடைய உறவுகள் என்னோட வந்து பேசுகிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. எங்களுக்கு சுத்தமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, ஆகவே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ மக்களினுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை வந்து நடந்துக்கணும். உங்களுடைய உணர்வுக்கு, உங்களுடைய தேவைக்கு, பணத்துக்கு கூட்டணி போனீங்கன்னா மக்கள் விலகத்தான் செய்வாங்க உங்கள்கிட்ட இருந்து. நிர்வாகிகள், ஆமா, நிர்வாகிகள் விலகத்தான் செய்வாங்க. அப்போ மதிக்காத பாரதிய ஜனதா கிட்ட, சமூக நீதிக்கு எதிராக செயல்படுற பாரதிய ஜனதா கிட்ட, அதுவும் சாதியையும் மதத்தையும் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கிட்ட எந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டணிக்கு போறீங்க? சரி, கூட்டணிக்கு போறீங்க, ஒரு பொது புத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிற உறுப்பினர்கள், நிர்வாகிகளோட பொது புத்தியில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உட்காந்து எடுக்கிறது தான் முடிவா? அதை கட்சியில் இருக்கிறவங்க, உங்கள் கட்சியில் பயணிக்கிற எல்லாரும் ஏற்கணுமா? அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு ஐயா, புரியுதுங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நீங்களும் உங்கள் பையனும் மூட்டை மூட்டையாக முதுகில் பணம் தூக்கிட்டு போகிறது மாதிரி இன்னைக்கு கார்ட்டூன் போட்டு அசிங்கப்படுத்துகிறானுங்க. சரி, இறுதியாக உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ தொகுதிக்குள்ளே 3 கட்சி என்னெல்லாம் செய்துட்டுருக்கு, இது வரைக்கும் உள்ளே போகலை, கடைசி நேரத்தில் வேறு ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன், அவங்கள பார்க்கவே முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தொகுதி மக்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, படிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தொகுதியில் வேலைக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் சுத்தமாக கிடையாது. ஒரு தொழிற்சாலை கிடையாது. நெல் விவசாயம் செய்கிறவர்களுக்கு நேரடி அரசின் நெல் கொள்முதல் நிலையங்கள் கிடையாது. கரும்பு நடவு செய்கிறவர்களுக்கு கரும்பு நடுறதுலேருந்து வெட்டுறது வரைக்கும் எல்லாமே எந்திரமயம் ஆயிடுச்சு. அரசு, ஒன்றிய அரசு மானியம் கொடுக்குது. குஜராத்தில், நாக்பூரில், கர்நாடகாவிலாம் வந்து மானியம் கொடுக்குது. ஆனால் இந்த தொகுதியில் கரும்பு விவசாயம் பெரிய அளவில் இருக்குது, மானியம் கொடுக்கப்படலை. சவுக்கு விவசாயம் கடுமையாக வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு காகித தொழிற்சாலை ஆரம்பிக்கணுங்கிற கோரிக்கையை இந்த மக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க தடுப்பணைகள், 2 தடுப்பணை கட்ட வேண்டியிருக்கு. இதில் கழுமரம் வரைக்கும் ஒரு தடுப்பணையும், இதில் இருந்து மெய்யூர்லேருந்து ஆற்காடு வரைக்கும் ஒரு தடுப்பணையும் கட்ட வேண்டியிருக்கு. அந்த தடுப்பணையெல்லாம் உடைஞ்சதுனால மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விக்கிரவாண்டியில் ஒரு அரசு கல்லூரி வந்து அவங்க கேட்டு இந்த மக்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகம் நகை தொழில் செய்கிற ஒரு இடம், 2வது இடம் வந்து விழுப்புரம் தான். அந்த நகை தொழில் செய்கிறவர்கள் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. அது என்னது? அதாவது சிறப்பு நகை தொழிலகம், நகை பூங்கா வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி எடுக்கவே இல்லை. விழுப்புரம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தொடர்வண்டி நிலையம் இருக்குது. இங்கே தெற்கே இருந்து வர்ற தொடர்வண்டிகள் எதுலையும் விழுப்புரத்து மக்கள் ஏற முடியல. சென்னையிலேருந்து வர்ற தொடர்வண்டி எதுலையும் விழுப்புரத்து மக்கள் ஏற முடியல. என்ன காரணம்? எல்லாம் நிறைஞ்சு வருது. அதனால் அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, விழுப்புரத்திலிருந்தே ஒரு மின்சார ரயிலை இயக்கணும், நாங்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு சென்னைக்கு போயிட்டு செங்கல்பட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது உதவியாக இருக்குங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதை யாருமே கண்டுக்கிடலை, புரியுதுங்களாண்ணே? அப்படி விவசாயத்துக்கும் எதுவும் செய்யலை. பட்டு தொழிலில் ஒரு மிக முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது விழுப்புரம் நகரம். அந்த நகரத்துக்கு எதுவுமே செய்யலை. திருக்கோவிலூர் ஒரு பெரிய கோவில் நகரமாக இருக்குது, அதை வந்து ஒரு ஆன்மீக நகரமாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய கஷ்டமான கோரிக்கை சொல்லுங்க பார்ப்போம். யாரும் இது வரைக்கும் வந்து செய்யவே இல்லை. மரக்காணத்தில் வாழ்கிற மீனவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நாங்கள் வந்து உப்பு அறுவடை செய்கிறோம், உப்பு தொழிலாளர்கள் செய்கிற அந்த உப்பை
உப்பை வந்து சுத்தப்படுத்தி பாக்கெட்டு போடுறதுக்கான ஒரு தொழிற்சாலையை அரசு நிறுவனம்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை யாரும் கையில் எடுத்துக்கல. இப்போ அதைத்தான் நான் மக்களுக்கு சொல்றேன். இவ்வளவு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க, இந்த கோரிக்கை எதையும் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி, அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி, அதுக்கும் முன்னாடி இருந்த எம்பி, 3 எம்பிக்கள் வந்திருக்காங்க. இந்த 3 எம்பிக்களும் சுத்தமா செய்யவே இல்லை அப்படின்னா மக்கள் சிந்திங்க. வெறும் பணத்துக்கு மட்டும் வந்து 500 ரூபா பணத்துக்கு ஒரு 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 கிராம் மூக்குத்தி கூட வாங்க முடியாது. அதனால நீங்க மைக்கு சின்னத்துக்கு எனக்கு வாக்களிங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. இதெல்லாம் நிறைவேற்றி வைக்க 100% ஒவ்வொன்றா நிறைவேற்றுவேன். இது போக என்னுடைய சொந்த ஆர்வத்தில் என்னுடைய 6 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு பேர் அறிவிப்பு செய்கிறேன். அது என்னன்னா, நான் வந்து இலவச பயிற்சி மையங்கள் இந்த 6 தொகுதியிலையும் நிறுவுவேன். நிறுவி இந்த 6 தொகுதியில் கிராமப்புறங்களில் இருக்கிற படித்த மாணவர்களை கொண்டுட்டு வந்து பயிற்சி மையம் அரசு தேர்வுக்கான பயிற்சி மையங்களை அமைச்சு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் என்ன தேர்வுக்கெல்லாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு வருதோ அத்தனை தேர்வுகளையும் அவர்களை வந்து எழுத வைப்பேன். விஓ தேர்வு எழுத, மத்திய அரசுக்கான தேர்வையும் நான் எழுத வச்சு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் அரசு அதிகாரிகளை உருவாக்கி நான் மகிழ்வேன். இதை வந்து நான் சிறப்பாக நான் பெரும் கனவோடு இந்த மக்களுக்கு நான் முன்வைக்கிறேன். இதுதான் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லுகிற கருத்தண்ணா. அதாவது நான் உளுந்தூர்பேட்டையில் செங்குறிச்சின்னு ஒரு இடம்னு, அங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து ஏர்போர்ட் இருந்திருக்கு, பிரிட்டிஷ் காலத்தினுடைய ஏர்போர்ட் இருந்திருக்கு. ஆமாம். இப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து தஞ்சாவூரில் ஏர்போர்ட் இருக்கோ, எப்படி சேலத்தில் ஏர்போர்ட் இருக்கோ, அதுபோல் உளுந்தூர்பேட்டையிலையும் அந்த ஏர்போர்ட்டை புதுப்பிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி மையப்பகுதியாக இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. ஆனால் அரசு அதை இன்னமும் வந்து கண்டுக்கவே இல்லை. புரியுதுங்களா? இப்படி நிறைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குண்ணா. வந்தால் நிறைவேற்றி வைப்பீங்க உறுதியாக. நான் வந்து இதை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றா நிறைவேற்றுவேன். ரொம்ப நன்றி. பின்னிரவு நேரம் வரைக்கும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணி இந்த நேர்காணல் வந்து எடுத்திருக்குது, தவிர்க்க முடியல. தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் இருக்கீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்களோடு ராவணா சார்பாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. நன்றி அண்ணா, வணக்கம்.